ஹாய், வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20ஐ கொல்கத்தாவில் வச்சு நடந்ததை பற்றி தான் இன் அண்ட் அவுட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்தியா டாஸ் ஜெயிச்சு பவுல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல முடிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பிச்சில் கண்டிப்பாக டியூ இருக்கும். ஸோ அதன் காரணமாக பவுல் பண்ணுறதே தான் சொல்லியிருந்ததே பெஸ்ட் ஐடியாவாக தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்தியாவோட ஸ்குவாடை இதில் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியன் ஸ்குவாட் கண்டிப்பாக எனக்கு குழப்பமானதாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தியா ஒரே ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவை தான் வச்சுருந்தாங்க. அவரை மெயின் ஃபாஸ்ட் பவுலராக சொல்ல முடியாது. அது போக நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தார், ஆனால் அவர் ஒரு சிக்ஸ்த் பவுலரு. இதை தவிர்த்து 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்து ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ரடிக்டாக அவங்க 4 ஃபேஸ் பவுலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் 2 பேர் 150+ போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸு. இது காம்பினேஷனே எப்படி அப்படிங்கிறதே புரியலை. ஆனால் மேட்ச் ஆரம்பித்ததும் இந்தியாவோட மெயின் பவுலரான ஹர்தீப் சிங் போட்டார். இனிஷியலாக ஸ்விங் இருந்துச்சு, பாலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்லாவே அவருக்கு பந்து எடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 2ல் ஹர்திக் பாண்டியா அடி வாங்கினாலும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு 3 ஓவர் கண்டினியூஸாக அவர் ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸை போட்டார் அவரோட எண்டில். ஸோ இது நல்லாவே போச்சு. இன்னொரு எண்டில் இருந்து இன்னொரு மெயின் பவுலர் போட்டிருந்தா நல்ல கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம் நம்ம இதில் இருந்து. இந்த ஸ்குவாடில் எனக்கு இடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சமி ஏன் இந்த ஸ்குவாடில் ஆடலை, இந்த 11ல் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்ததாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போகிறோம். அதுக்காகத்தான் சமியை இப்போ உள்ளே கொண்டு வந்ததே டீமுக்குள்ளக்க. அவருக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்குவாடில் எடுத்தாங்க அவரை. அது போக அவர் ப்ராக்டிஸ்லாம் கூடவே இருந்தார். அவங்களே ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் காட்டினாங்க. அதுலலாம் நல்லா தான் பவுல் பண்ணார். அப்புறம் ஏன் அவரை வெளியே உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை ஒரு மேட்சோ 2 மேட்சோ மட்டும் ஆட வச்சுக்கலான்னு நினச்சாங்களா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் யாரும் எதுவும் திட்டவட்டமாக சொல்லலை, நம்மளுக்கு தெரியவும் இல்லை. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஹர்ஷித் ராணாக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு மெயின் ஃபாஸ்ட்டு தான் இருக்காங்க. இது ஒரு டஃப் கால் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்தியாவோட நேரம், அவங்க எடுத்த முடிவுகள் சரியாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. பவர் பிளேக்கு அப்புறம் அந்த ஸ்பின்னர்ஸ் வேற லெவலாக பவுல் பண்ணாங்க. குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி போட்ட பந்தை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அவர் என்ன பால் போட போகிறாரு, நம்ம எப்படி ஷாட் ஆடலாம், இல்லை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே அவங்களோட பேட்டர்ஸ்க்கு கிடையாது. ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தேல் இவங்க எல்லாருமே வருண் சக்கரவர்த்தியோட பாலுக்கு ரொம்ப திணறினாங்க. ஆனால் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கேப்டன் பட்லர் சிறப்பாக விளையாண்டார். எந்த பாலை எங்கே பிளேஸ் பண்ணணும், எப்படி அடிக்கணுங்கிற எல்லாமே கிளியர் கட்டாக விளாண்டார். அவர் கிட்டத்தட்ட அவர் செட்டில் ஆனதுனால அப்படி விளாண்டாரா, இல்லை முதல்ல இருந்தே இது பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு இதுதான். ஆனால் ஹர்திக் பாண்டியா வச்சு அவர் செட்டில் ஆகிக்கிட்டாருங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம் இதில். அதுக்கப்புறம் அவருக்கு வருண் சக்கரவர்த்தியோ யாரை பார்த்துமே பயம் இல்லை, எல்லாரையுமே ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணார். இன்னொரு எண்டில் தான் இந்தியா ப்ரெஷர் போடவே செஞ்சாங்க. அதில் தான் நம்மளுக்கு விக்கெட்ஸும் கிடச்சது. வருண் சக்கரவர்த்தி, ஹாரி ப்ரூக் இவங்க எல்லாத்தையுமே லியம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாத்தையும் ஈஸியாக ஒரு எண்டில் கழட்டிட்டாரு. சரி, சிங்கிள் ஹேண்டடாக பட்லர் இந்த மேட்சை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் 68 ரன்களுக்கு பட்லர் வெளியேறினார். 44 பந்துகள் 68 ரன்கள் எடுத்து பட்லர் வெளியேறினார். அதுக்கப்புறம் டீம் தடுமாறி ஒரு 132 அப்படிங்கிற ஸ்கோரை 20 ஓவருக்கு செட் பண்ணாங்க. எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு இங்கிலாந்துக்கு. இந்தியா சார்பாக வருண் சக்கரவர்த்தி அதிகபட்சமாக 3 விக்கெட்டும், மற்ற எல்லா பவுலர்ஸ் ரவி பிஷ்னாயை தவிர எல்லாருமே தலா 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு 133 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு இந்தியா பேட்டிங் இறங்கினாங்க. அதில் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சஞ்சு சாம்சன் தான் ஸ்ட்ரைக் பண்ணார். 26 ரன்கள் ஸ்கோர் பண்ணார். இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மாவுக்கு பால்ஸே பவர் பிளேயில் பெருசாக கிடைக்கவே இல்லை. அவர் ஃபுல்லாக சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ண மாதிரி தான் பண்ணார். ஆனால் பவர் பிளே முடிகிறப்போ அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பித்தார். இந்தியாவோட ஸ்கோர் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. அவர் நான் உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியலை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஹிட் பண்ண போகிறேன், வந்தால் மழை, போனால் விக்கெட்டு, போனால் போகட்டும், எனக்கு விக்கெட்டை பார்த்து பயமே கிடையாது அப்படிங்கிறது அவரோட இன்டென்ட்டில் தெளிவாக தெரிஞ்சது. அவர் வாட்டுக்கு கண்ணை மூடிட்டு பேட்டை சர்ரு 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 சர்ருன்னு விட்டாருங்க. மாட்டினதெல்லாம் 6 தான். 8 6 அடித்தார், 5 4. கிட்டத்தட்ட 34 பந்துகளில் 79 ரன்கள் சேர்த்தார். ஒரு அதிரடியான இன்னிங்ஸ்.
இந்தியா வந்து ஈஸியாக இந்த மேட்சை கைப்பற்றுறதுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். திலக் வர்மா வந்து அதுக்கு அடுத்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணார். நடுவில் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து டக் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். இங்கிலாந்து தரப்புலையுமே அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சரை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஜொஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான் வந்து நல்ல பவுலிங் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. மொத்தம் இந்தியாவுக்கு 3 விக்கெட் போயிருந்தது. அதுல 2 விக்கெட் வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தது தான். ஜொஃப்ரா ஆர்ச்சர் இத்தனைக்கும் 4 ஓவரையும் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் பெல்லையே போட்டு முடிச்சிட்டாரு. அவரோட உதவினால தான் கொஞ்சமாவது இவ்வளோ ஓவர்ஸ் வரைக்கும் இங்கிலாந்தால வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட 12.5 ஓவர்கள் வரைக்கும் இந்த மேட்ச் போச்சு. அதுங்குள்ளேயுமே அபிஷேக் சர்மா விளையாண்ட அதிரடி ஆட்டத்தினால மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஃபேஸஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே வச்சு அபிஷேக் சர்மா பொலந்து கட்டிட்டாரு மொத்தமாக. இது வந்து அவரோட கெரியரில் ஒரு மைல்ஸ்டோன் இன்னிங்ஸாக கூட பார்க்கலாம் நீங்கள். இதில் அவருக்கு 2 லைஃப் சான்சஸ் கிடச்சிது. 2 கேட்ச் கொடுத்தாரு. 2டையுமே வந்து இங்கிலாந்து வந்து கேரி பண்ண தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்தோட ஃபீல்டிங் வந்து இந்த மேட்ச்சில் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதனால ஈஸியாக இந்த மேட்சை வந்து இந்தியா கைப்பற்றிருந்தாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச்சு சென்னையில் வச்சு தான் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.